செல்லம்மா கோயிலுக்கு வராங்க. வந்து விளக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ சித்து வராரு. வந்த உடனே சொல்றாங்க, "இல்ல சார், நான் விளக்கேத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த கவர்மெண்ட் ஆர்டர் முடிச்சுட்டா விளக்கேத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதனால தான் இவ்வளோ விளக்கும் சேர்ந்து என்னால தனியா ஏத்த முடியாது. அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "இதுல என்ன செல்லம்மா இருக்கு? நீ கூப்பிட்டா கண்டிப்பா நான் வருவேன்." அப்படின்னு சொல்றாரு. 2 பேருமே சேர்ந்து அகல் விளக்கு எல்லாமே 50 விளக்கு எல்லாமே ஏத்துறாங்க. ஏத்தி முடிச்சிட்டோனயே சாமி கும்பிடுறாங்க. அப்ப அப்படியே பார்க்குறாரு சித்து. "என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா கேட்குறாங்க. "இல்ல உன்ன பார்த்துட்டுருக்கேன்." "சார், நீங்க விளக்கு ஏத்துனது எனக்கு போதும். நீங்க போங்க. எல்லாத்தையும் நானே ஏத்திக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. "எல்லா விளக்கும் நான் ஏத்தி முடிச்சுட்டேன் சார். நம்ம வீட்டுக்கு போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. அத கேட்டோனே சித்து சொல்றாரு, "உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. ஓகே செல்லம்மா. நான் வேண்டியிருக்கேனே." அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்றாரு. "என்ன சார் வேண்டியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல, நானும் அந்த கவர்மெண்ட் ஆர்டர் முடிஞ்சா உங்கள இந்த கோயில் ஃபுல்லா தூக்கிட்டு சுத்துறேன் 3 சுத்துன்னு வேண்டிக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே செல்லம்மா சிரிக்கிறாங்க. "சார், விளையாட்டுக்கு தானே சார் சொல்றீங்க. இப்படிலாம் கூட யாராவது வேண்டிப்பாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க. அப்படியே ஐயர கண்ணு காட்டுறாரு சொல்ல சொல்லி. "ஆமாம்மா, ஆமா. இவரு நேத்து வந்தாரு. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாரும்மா. உண்மைதாம்மா இவர் சொல்றது." அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்றாரு. "வேண்டுதல்னா கண்டிப்பா நிறைவேத்திடணும்." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே, "சார், ஏன் சார் இப்படிலாம் வேண்டிக்கிறீங்க? ஏன் சார் இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "சரி வாங்க செல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாரு. தூக்கிட்டு அப்படியே கோயில் ஃபுல்லா சுத்தி வராரு. வரும்போது ஸ்டெப்ஸ்ல ஏறும்போது அப்படியே தெரியாம செல்லம்மாவ கீழ போட்டு அவரும் விழுந்துட்டாரு. விழுந்த உடனே பார்த்தா அங்க ஒரு பேப்பர் இருக்கு. எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா, "என்னது இது செல்லம்மா இது? வீடு ஏலன்னு போட்டிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சித்து பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. "ஐய்யய்யோ! என்ன சார் இது? வீடு ஏலன்னு போட்டிருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. "என்ன சார் நடக்குது? அந்த மேகா வீட்ட அடமானம் தான் போட்டான்னு தெரியும். இப்ப ஏலத்துக்கே வந்திருக்கே! எப்படி சார்? இப்ப என்ன பண்றது?" அப்பா பார்த்தாருன்னா இதெல்லாம் தாங்கவே மாட்டாரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்ட கட்டியிருக்காரு சார். அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா எல்லாத்தையுமே சொல்றாங்க. "ஆமா, மாமாவால தாங்கிக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சித்துவும் சொல்றாரு. "இப்ப என்ன சார் பண்றது? எப்படியா இருந்தாலும் அந்த வீட்ட நாம விடவே கூடாது. அதுக்கு தேவையான அமௌண்ட் எல்லாமே ரெடி பண்ணி அந்த வீட்ட நம்ம மீட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு செல்லம்மா சொல்றாங்க.